பரிசுத்தமுள்ள பிதாவே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். இன்றைக்கு எந்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரோ அந்த சத்தியத்தின் வாயிலாக நாங்கள் சத்துவங்களை அடைய கர்த்தர் வழி செய்வீராக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து வேதத்தில் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு போதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். எரேமியா 12ஆம் அதிகாரம் ஒரு ஃபேமஸான ஒரு வசனம் உள்ள ஒரு அதிகாரம். அது என்னன்னா, நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய் என்கிற ஒரு கொஷின் ஆண்டவர் கேட்பார் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து. நடந்து போகிறவங்க கூட நடந்து போகும்போதே நீ டயர்ட் ஆகிட்டேனா, ஓடுற குதிரை கூட எப்படி ஓடுவேன் என்று ஒரு கேள்வி. நம்மளாம் இன்றைக்கி காலையில் சோர்ந்து போய் வந்து நின்றுக்கிறோம். உண்மையிலே நமக்கு யுத்தமே ஸ்டார்ட் ஆகலை. ஆமென். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரே கேள்விதான், நீ காலாட்களுடைய ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால், நடக்கிறவங்க நடக்கும்போதே நீ நடக்க மாட்டேனா, ஓடுறவங்க ஓடும்போதே நீ ஓட மாட்டேனா, குதிரை கூட எப்படி காம்படிட் பண்ணுவேன்? எஸ், நமக்கு நிறைய காம்படிஷன் இருக்குது தேவஜனமே. இவைகளை தாண்டி கர்த்தர் பணியை நாம் செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்குது. எத்தனை பேர் செய்ய ரெடியாக இருக்கிறீங்க? கர்த்தர் பணியை செய்ய நிஜமா உண்மையாக செய்வீர்களா? ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், உன் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினாலே ஆகும். உன் பலம் என்றைக்கு குன்றுகிறதோ அன்றைக்கு என் பலம் உனக்கு உதவி செய்ய வரும். எரேமியா தீர்க்கதரிசியை பற்றின ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்துட்டு அவரோட சிச்சுவேஷனை படிச்சுட்டு நம்ம சர்மனுக்குள்ளே போகலாம். ஆமென். அனதோத் என்கிற ஒரு ஊர், யூதாவில் இருக்கிற அனதோத் என்கிற ஒரு ஊரிலே இவர் பிறக்கிறார். ஊர் பேர் என்ன பேருங்க? அனதோத். கிமு 650 பிறக்கிறார். கிமு 570 எகிப்திலே மரித்திருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த எரேமியானா? ஒரு நல்ல தீர்க்கதரிசி, உழைப்பாளியான தீர்க்கதரிசி, ஒரு ரிஃபார்மர். ரிஃபார்மர்னா நம்ம மனதை மாற்றி யோசிக்க வைப்பாங்க. சமஸ்த இஸ்ரவேலே இரண்டாக தான் இருக்குது. இப்போ யூதான் பேரில் இருக்குது. யூதாவும் பெஞ்சமினும் மாத்திரம்தான் இருக்குது. இந்த ரெண்டு ராஜ்யங்களும், இந்த ரெண்டு கோத்திரமும் ஒன்றா இருந்துக்கிட்டு அவர்கள் ஆண்டவரை கூட தேடாமல் இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற ஒரு ரிஃபர்மேஷன் கொண்டு வருகிறவர் தான் நம்முடைய தீர்க்கதரிசி, ஒரு ரிஃபார்மர். பாலிட்டிக்ஸோட அதிக இன்வால்மெண்ட்டோடு இருந்து அரசியல் மாறினால், அரசியலிலே சரியாக வந்தால் நன்றாக இருக்கும் என்று அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்களோட பாலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகி ரிலீஜியஸான காரியங்களை அவர் சொல்லுவது முற்பட்டது நமக்கு நன்றாய் தெரியும். ஸ்பிரிச்சுவல் லீடராக அவர் எழும்பினபடியால் அவரை சுற்றி இருந்த மக்கள் அவரை எதிர்த்து அவரை கொலை செய்ய திட்டமிட்டதும் நமக்கு தெரியும். அநேக எதிரிகள் அவர்களுக்கு இருந்தார்கள். ஒருவர் இருவர் அல்லையா, அநேக எதிரிகள் அவருக்கென்று இருந்தார்களாம். He was born in a priestly family. ஊழியம் செய்கிற குடும்பத்தில் எரேமியா தீர்க்கதரிசி பிறந்திருந்தார். ஓசியா தீர்க்கதரிசனுடைய தீர்க்க தரிசன வசனங்களை கூட அவர் கேட்டவராய் இருந்திருக்கிறார். ஒருவேளை ஓசியாவோட காலம் அவருக்கு முந்தைய காலமாக இருக்கக்கூடும் என்று சொல்கிறார். உலக கலாச்சாரம் அவருக்கு தெரியும். அந்த நாளிலே யூதா நாட்டினுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், யூதா நாட்டினுடைய சூழ்நிலை எகிப்து பக்கம் சாயிறதா, பாபிலோன் பக்கம் சாயிறதா? எகிப்து பக்கம் ஆல்ரெடி சாஞ்சி இருக்காங்க. இந்த பாபிலோன்றது புது விரோதி. எகிப்தும் பாபிலோனும் ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுச்சுன்னா எகிப்து ஜெயிச்சிட்டா நம்ம எகிப்து பக்கம் சாரலான்னு இப்படி சாஞ்சின்னு இருக்காங்க. ஆனால் உலகமே எகிப்து தான் ஜெயிக்கும்னு சொல்லுது. எரேமியா தீர்க்கதரிசி மட்டும் சொல்கிறார், பாபிலோன் ஜெயிக்க போகிறது, நீ பாபிலோன் பக்கம் சாய். சூழ்நிலை எப்படி இருக்கும் பாருங்கள் இல்லையா? ஆக அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்களுக்கு விரோதமாக கூட அவர் பேசுகிறதாய் சொல்லப்பட்டு இருக்கு. அந்த காலகட்டத்திலே எகிப்து மாத்திரமல்ல, பாபிலோன் மாத்திரமல்ல, அசிரியா ராஜ்யம் என்று ஒன்று இருந்தது.
அசிரியர்கள் அவங்க தான் 10 கோத்திரத்தை இல்லாமல் செய்தவர்கள். அந்த அசிரிய ராஜ்யத்தினுடைய தலைநகரம் நினிவே. ஆமென். அதனுடைய தலைநகரம் நினிவே. பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள். ஆமென். கல்தேயருடைய ராஜ்யம் பாபிலோன். நேபுகாத் நேச்சார் அன்றைய தலைவனாக இருந்தான். யூதாவிலே இருந்து கொண்டு அசிரியாவும் வீழும், எகிப்தும் வீழும், பாபிலோன் வாழும். ஆகையால் பாபிலோனுடைய காலில் விழுந்து பாபிலோனிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்று இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆமென். இவருடைய செய்தி என்னன்னா, மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவர் காலில் விழ வேண்டும். வாலிபனாக இருக்கும்போது, ஆண்டவரே வாலிபனாக இருக்கிற என்னை நீர் அழைத்திருக்கிறீரே என்று தன் வாலிபத்தை குறித்து யோசித்த நாட்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் அவரை அழைப்பித்தார். He was an official prophet in the temple. அன்றைக்கு சாலமோன் ராஜா காலத்து ஆலயம் இருந்தது, பொற்கோயில் இருந்தது, பொன்னினால் செய்யப்பட்ட எருசலேம் தேவாலயம் இருந்தது. அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். எல்லா தீர்க்கதரிசிகளாலும் எல்லா ஆசாரியர்களாலும் குறை கூறப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி. ஆமென். He condemned false worship and social injustice. தவறான ஆராதனை செய்கிறீர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பொய் ஆராதனை செய்கிறீர்கள் என்றும், சமுதாயத்திலே நீதிகேடு நடக்கிறது என்றும் அன்றைக்கு பேசினார். எரிகிற அல்லது கொப்பளிக்கிற பானை இருக்கிறது, அதிலே தண்ணீர் வெந்து கொண்டிருக்கிறது, கொதித்து கொண்டிருக்கிறது என்ற வடக்கை பார்த்து அதிகமாக தீர்க்க தரிசனம் பார்த்து சொன்னவர் தான் இந்த தீர்க்கதரிசி. வடக்கிலே இருந்து ஆபத்து வருகிறது என்று சொன்னார். யோசியா ராஜாவாக இருந்தபோது நிறைய மாற்றங்கள் யூதா நாட்டிலே வந்தது. இந்த மாற்றங்களோடு நமக்கு ஊழியமும் கிடைத்தது என்ற மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த அவருக்கு துர்ச்செய்தி, யோசியா ராஜா மரித்து போனது, கொலை செய்யப்பட்டது. உபாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்து தேடி கண்டுபிடித்து படிக்கிறார்கள். ஹில்கியா என்று சொல்கிற ஒரு ஆசாரியன், உல்தால் என்று சொல்கிற தீர்க்கதரிசி, யோசியா என்று சொல்கிற ராஜா, எரேமியா என்று சொல்கிற தீர்க்கதரிசி எல்லாம் எடுத்து படித்து டியூட்ரானமிக் ரிஃபார்ம்ஸ், உபாகமத்தின் புஸ்தகத்தில் உள்ளவைகளை மறுபடியும் மறுசீரமைத்து தங்கள் தேசத்தை கொண்டு வரலாம் என்கிற திட்டம். ஆனால் இட் வாஸ் டிஃபிகல்ட் ஜாப். இன்றைக்கும் நீங்கள் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவீங்க. இன்னொருத்தரையும் ஜெபம் பண்ண வைங்கன்றீங்களா வென்றோமே, அதான் பிரச்சனை. நீங்கள் மட்டும் ஆண்டவரை நேசிங்கன்னா ஈஸியாக நேசித்துருவோம். மற்றவர்களையும் நேசிக்கும்படி வைங்க என்று சொல்லும்போது தான் நமக்கு பிரச்சனை இருக்கிறது. யாவே தேவனுக்கும் யூதர்களுக்கும் உள்ள உடன்படிக்கையை அங்கே இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். அந்த காலத்தில் எருசலேமிலே வாழ்கிற மக்கள் கர்த்தரை கட்டாயமாக தேட வேண்டும் என்பதை இங்கே தீர்க்கதரிசி எடுத்து சொல்லுகிறார். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளிப்புறமான மதத்தை தான் மக்கள் தேடுகிறார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் உள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தரை நாடவில்லை, தேடவில்லை என்பதையும் அவர் சொல்லுகிறார். திஸ் வுட் பி த ரீசன் ஃபார் த ஃபெயிலியர். யூதா நாட்டினுடைய ராஜ்யத்தின் தோல்விக்கு இது காரணமாக இருக்கும் என்பதை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். வடக்கிலிருந்து ஆபத்து வரும், ஆகையினால் உபாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்படுங்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் யோசியா ராஜாவுடைய பிள்ளைகளில் ஒருவனாகிய யோயாக்கீம் உடைய காலத்தில் கண்டிப்பாக எரேமியா தீர்க்கதரிசி ஒரு செய்தி கொடுக்கிறார். அதற்கு தான் த டெம்பிள் சர்மன் என்று சொல்கிறார்கள். அது 2 பகுதிகளாக வருகிறது. ஒன்று 7ஆம் அதிகாரம் 1-15 வரைக்கும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தி கொடுக்கிறது போல கொடுக்கிறார். 2ஆவதாக செய்தி அவர் கொடுக்கிறது 26ஆம் அதிகாரம் 1-24 வரைக்கும் கொடுக்கிறார். அவருடைய செய்தியினுடைய சுருக்கம் என்னவென்றால், யூ ஆர் டிபெண்டன்ட் ஆன் த டெம்பிள் ஃபார் செக்யூரிட்டி தேன் ஆன் காட். அதாவது எருசலேம் தேவாலயம் நம்மளை காப்பாற்றோன்னு நீங்கள் நிற்கிறீங்க, ஆண்டவர் காப்பாற்றுவார்னு நினைக்காம. அவங்களுக்கு என்னென்னா, நான் என் வழியில் இருப்பேன், என் வழியில் நான் நினைத்ததெல்லாம் செய்வேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு மட்டும் போயிடுவேன். அதையும் டீப்பாக போய் மாற்ற பார்க்குறார். ஆண்டவர் தான் முக்கியம் என்பதை பேச போகிறார். இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் பலி செலுத்தி கொண்டு ஆலயத்துக்கு போவதும் வருவதும் சரி என்று நினைத்த அவர்கள் கர்த்தரிடம் மனம் திரும்ப வேண்டும் என்பதை இவர் இங்கே சொல்ல போகிறார். யோயாக்கீம் என்று சொல்கிற இந்த ராஜாவுடைய காலத்தில் ஆக்டிவாக கஷ்டமான காலத்தில் எருசலேமுடைய
எருசலேமுடைய ஆட்சியிலேயே எருசலேம் என்கிற அந்த நகரம், அந்த பட்டணம் ஆக்டிவாக இருந்த காலத்தில் மிகவும் மோசமான காலத்தில் தான் எரேமியா தீர்க்கதரிசி ஊழியம் செய்து கொண்டிருந்தார். He want people to do justice and righteousness. நீதி செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும் என்பதை சொன்னார். யோயாக்கீம் என்கிற இந்த மன்னன் ஒரு சுயநலவாதியாக இருக்கிறான். அவனால் சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் என்பதை எதிர்த்து பேசினவர் தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. தேவஜனமே, பைபிள் பிரகாரம் இஸ்ரேலுக்கு ஒரு ரூல் இருக்குது. அ மொனார்க், ஆளுகை செய்கிற ஒரு ராஜா. எ ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன். ஆலயத்தில் போனால் ஆசாரியன், உலகத்தில் போனால் ராஜா. இந்த ரெண்டு பேருக்குமே ஆண்டவர் கையிலிருந்து வார்த்தையை வாங்கி கொடுக்கிறவன் தீர்க்கதரிசி. ஆக ரெண்டு பிரிவுகள், ராஜாங்கம், ஆலயம். ஃபிசிக்கல் ஒர்க், ஸ்பிரிச்சுவல் ஒர்க். ஃபிசிக்கல் ஒர்க்கை ராஜா பார்த்துக்கணும், ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கை, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் சேர்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் ஆசாரியர்களுடைய வேலையை பற்றி நம்மளால் பெருசாக படிக்க முடியல. ஆனால் ஆசாரியர்களை விட தீர்க்கதரிசிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வாயாகவே இருக்கிறாங்க. ஆசாரியர்கள் பிறந்தாலே ஆசாரியன், தீர்க்கதரிசி அப்படி கிடையாது, அழைக்கப்பட்டால் தான் தீர்க்கதரிசி. அப்போ எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவருக்கும் காலிங் ரொம்ப நியர். ஆசாரியர்களை பற்றி பெருசாக சொல்ல, ஏன்னா அவங்க ஆஃபீஸ் டியூட்டி அவ்வளோதான். ஆனால் இவன் அப்படி அல்ல, கர்த்தரிலிருந்து வார்த்தையை வாங்கி கொடுக்க போகிறான். எருசலேமுடைய மிக கடுமையான சிச்சுவேஷன் இது. இந்த காலகட்டத்திலே ராஜாவுக்கு ஒரு மடல் எழுதப்படுகிறது, ஒரு ஸ்க்ரோல் எழுதுகிறார். யார்? எரேமியா தீர்க்கதரிசி. பாரூக் என்று சொல்லுகிற ஒரு எழுத்தாளனை வைத்து, ஒரு ஸ்கிரைபை வைத்து எழுதுகிறார். இது எதை குறிக்க போகிறது? அந்த பேட்டில் ஆஃப் கர்கமீஷ் என்று சொல்லுகிற பேட்டில். இதில் என்னவென்றால், பாபிலோனியர்கள் எகிப்தியர்களை வீழ்த்தப் போகிறார்கள் என்பதை முன்னாடியே எழுதி வைக்கிறார். இதை கேள்விப்பட்டதுமே அந்த யோயாக்கீம் என்கிற மன்னன் வாங்கி அதெல்லாம், அந்த தோல் ஸ்குருக்கெல்லாம் வெட்டி கிழிச்சு எரிச்சு போட்டான். ஏன்னா நீ பொய் சொல்கிற அப்படின்ட்டு. அது மாத்திரமில்லை, இவரை என்ன பண்ணுறான்? தண்டித்து விடுகிறான். பிறகு ஒளிந்துக்க எரேமியா ஓடி போகிறார். இன்னும் சண்டே ஸ்டார்ட் ஆகலை, பாபிலோனே வரல. முன்னாடியே தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், நீங்கள் எகிப்து பக்கம் சாயிறீங்க, ஆனால் யார் ஜெயிக்க போகிறது? ஆமாம். பிறகு இவனால் துரத்தி விடப்படுகையில் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிற எரேமியா தீர்க்கதரிசி மறுபடியுமாக வேறொரு தோல் சுருளை எழுதி எல்லா நண்பர்களுக்கும் கொடுக்கிறார். இதான் நடக்க போகிறது என்று நமக்கு தெரியும். பாபிலோனின் மன்னனாகிய, தலை சிறந்த மன்னனாகிய இந்த நேபுகாத்நேச்சார் முதல் ஆர்மியை அனுப்புகிறான் டு பீசீஜ் ஜெருசலம். சண்டைலாம் போடாத, முற்றுகை மட்டும் போடு. உள்ளே போகிற தண்ணியை தடு, உள்ளே போகிற சாப்பாடை நிறுத்து, பட்டணம் என்ன ஆகும் என்று பார்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் யோயாக்கீம் என்கிற மன்னன் மரிச்சு போகிறான் ஃபஸ்ட்டு சீஜிலே. யோயாக்கீன் என்கிற அவன் மகன் அங்கே ராஜாவாக வருகிறான். பாபிலோனியர்கள் மறுபடியுமாக சிறை பிடிக்கிறார்கள். ஆமேன். கடைசியாக வாழ்ந்த மன்னன் பேர் தான் சிதேக்கியா என்று சொல்லுகிற ஒரு மன்னன். ஏறக்குறைய 3 விசை, 19 ஆண்டுகளில் 3 விசை படையெடுப்பு நேபுகாத்நேச்சார் பண்ணுகிறார். எத்தனை ஆண்டில்? 19 வருஷத்தில் 3 படையெடுப்பு. இந்த 3 படையெடுப்புகளுக்குள்ள எருசலேம் தேவாலயத்தில் ஒரு கொஞ்சம் கோல்டு கூட இல்லாதபடி எல்லாத்தையும் சுக்குநூறாக எடுத்து கொண்டு போய்விட்டார். ஆமேன். சிதேக்கியாவின் காலத்திலே சிதறடிக்கப்பட்டிருக்கிற பாபிலோனியர்கள் உள்ளவர்களுக்கும் மடலை எழுதுகிறார் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. என்னன்னு எழுதுகிறார்னா, திரும்பவும் தேசத்துக்கு வராதீங்க, பாபிலோனில் கொஞ்ச நாள் இருங்க. இது கர்த்தருடைய கோப காலம். நல்லா யோசித்து பார்த்தா, எரேமியா நீ யூதா நாட்டினுடைய தீர்க்கதரிசியா, பாபிலோன் நாட்டினுடைய தீர்க்கதரிசியா என்று கேட்கிற அளவுக்கு அவர் குரல் கொடுக்கிறார். உலகம் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அவன் தேவனுடைய குரலை கொடுக்கிறான். Now you submit to the yoke of Babylonia. பாபிலோன் உன் மீது வைக்கிற இந்த நுகத்தடியை நீ உன் கழுத்திலே ஏற்றுக்கொள். He was living in the time when the fall of Jerusalem took place. எருசலேம் வீழ்ச்சி அடையும் பொழுது வாழ்ந்து கொண்டிருந்த மன்னன் தான் இந்த எரேமியா, வாழ்ந்து கொண்டிருந்த தீர்க்கதரிசி தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. எருசலேமை விட்டு பெஞ்சமின் நாட்டுக்கு, பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவன் எங்கு ஓடி தப்பித்து கொள்ளலாம் என்றாலும் தப்பித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு. இந்த எரேமியா தீர்க்கதரிசி என்னுடைய வாழ்க்கை, அவர் ஒரு கரேஜியஸான லீடர்,
prophet, persistent prophet. He could endure physical suffering. ஒரு தைரியமான ஒரு தீர்க்கதரிசி, தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த தீர்க்கதரிசி, ஃபிசிக்கல் சஃபரிங், சரீர பலவீனங்களையும் தாண்டி ஊழியம் செய்தவர். நமக்கு வருவதை காட்டிலும் அதிகமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தபோது கூட தன் சொந்த வாக்கை பேசாதபடிக்கு முழுக்க 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 கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறான் இந்த தீர்க்கதரிசி. His agenda was to deliver Yahweh's message. யெகோவா தேவனுடைய வார்த்தைகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, எரேமியா தீர்க்கதரிசி நம்ம எல்லாருக்கும் பெரிய ரோல் மாடலாக இருக்கிறார். தான் பிறந்த ஊரில் கூட எரேமியா தீர்க்கதரிசிக்கு பிரச்சனை. அவர் பிறந்த ஊர் பேர் ஆனத்தோத். இந்த ஆனத்தோத் என்கிற ஊர் எருசலேமிலிருந்து 3 மைல் தூரம் வடகிழக்கு பகுதியில் இருக்கிறது. இன்றைக்கு 50 பேர் தான் அந்த ஊரில் இருக்காங்க. அன்றைக்கு பெரிய பட்டணமாக இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். ஊர் பேர் என்ன பாருங்க? ஆனத்தோத். ஆமாம், யோசுவா காலத்தில் இந்த செட்டில்மெண்ட் கொடுக்கப்பட்டு அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது பார்க்க வேண்டும் என்றால் லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடைக்கல பட்டணமாய் இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். இந்த பட்டணத்தில் இருந்து தான் நம்முடைய தீர்க்கதரிசி புறப்பட்டு வருகிறார். ஆனோத்தத் என்கிறது பழமையான ஒரு பட்டணமாக்கும். அபியேசர் தாவீதினுடைய 2 படைத்தலைகளில் ஒருவனாய் 30 பேர்களில் ஒருவனாய் இருந்த இந்த அபியேசர், இந்த யெகூ, இவர்களெல்லாம் வந்த இடம் இந்த ஆனத்தோத்தாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அபியத்தார் சவுல் ராஜாவுடைய மரணத்துக்கு பிறகு அவன் ஊழியம் பதவி ஏற்றுக்கொண்டது இந்த ஆனத்தோத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பழமையான பட்டணம்தான். இந்த பட்டணத்தில் தான் எரேமியாவை அவர்கள் சிறைப்பிடித்து வைத்ததாக கூட நாம் படிக்கிறோம். ஆக எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பலப்படுத்தும்படியாக சொல்லுகிறார். எரேமியா, காலாட்களோடே உன்னால் ஓட முடியவில்லை என்றால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? You have been called to run with horses. If you get weary, if you get weak to walk with people who are walking in foot, how will you tolerate or how will you handle if time comes for you to run with horses? குதிரைகளோடு ஓடும்போது என்ன செய்வாய்? ஏன் ஆண்டவர் இந்த கேள்வியை எரேமியாவில் கேட்டார்னா, நாம் இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு உள்ளே போனால் தான் அதை பற்றி படிக்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லாமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு நல்ல பலனை கொடுத்து படிக்கக்கூடிய கிருபையை தருவார். இந்த அதிகாரத்துக்கு ஒரு டைட்டில், ட்ரைனிங் டு ரன் வித் ஃபுட்மென் அண்ட் ஹார்சஸ். நடக்கிறவனோடும் நடக்கக்கூடிய பலனை தருவேன், ஓடுகிறவனோடும் ஓடக்கூடிய பலனை தருவேன், குதிரைகளோடும் நீ ஓடுவாய். அவர் ட்ரைனிங் இஸ் நாட் சிம்பிள். நடக்கிறவனோடும் நடப்பாய், ஓடுகிறவனோடும் ஓடுவாய், குதிரைகளோடும் ஓடுவாய். இதை நான் 2 பகுதிகளாக பிரிக்கிறேன். முதல் பகுதி எரேமியாவின் கேள்வியும் தேவனின் பதிலும், அது 1 6 வரைக்கும். 2வது பகுதி 7 17 வரைக்கும் யூதாவும் சமஸ்த மனிதர்களும் எரேமியாவுக்கு விரோதிகள் ஆனார்கள் என்கிற தலைப்பில் நான் பேசப் போகிறேன். முதல் பகுதிக்கு வந்து விடுவோம். எரேமியாவின் கேள்வி. முதல் 4 வசனங்களிலே இவர் கேள்வி கேட்கிறார். கர்த்தாவே, உம்முடைய நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்முடைய நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்து வருகிற அனைவருக்கும் சுகித்திருக்கிறது என்ன? நீர் அவர்களை நாட்டினீர் என்றெல்லாம் பேசி 4ஆம் வசனத்தில் நீ எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடியது, குதிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும், எங்கள் முடிவை காண்பதில்லை என்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியோட கொஸ்டின் இதில் என்னென்னா, ஆண்டவரே, நான் அவங்க ஊழியத்தை செய்கிறேன், நான் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு தான் மரியாதை இல்லை. தேசத்தின் குடிகள் பாவம் செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் செழித்திருக்கிறார்கள். Jeremiah is asking God a question in an appropriate way. பாருங்க, ஆண்டவருடைய மகத்துவம் தெரியும். தன்னை ஆண்டவர் கையில் சரண்டர் பண்ணி கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறார். என்னங்க கேள்வி? ஆண்டவரே, ஏன் கெட்டவர்கள் துன்மார்க்கர் தழைக்கிறார்கள், ஆனால் நான் பாடுபடுகிறேன்? இதை எரேமியா மட்டும் கேட்கலங்க,
தாவீது ராஜா கேட்டிருக்காரு. அல்லேலூயா. சங்கீதம் 73 ஆசாப் தீர்க்கதரிசி கேட்டிருக்கிறார். The prosperity of the wicked are prosperous. யோபு கேட்டிருக்கார். யோபு புஸ்தகம் படித்தோம் என்றால் யோபு கேட்டிருக்கிறார். ஹாபகுக் தீர்க்கதரிசி கேட்டிருக்கிறார். You and I are bothered today because of the wicked. இன்னைக்கு நீங்களும் நானும் கையில் பைபிள் எடுத்தவங்க நம்மளை பார்க்கல. ஏன் துன்மார்க்கன் நல்லா இருக்கான், ஏன் துன்மார்க்கன் நல்லா இருக்கான், ஏன் துன்மார்க்கன் நல்லா இருக்கான், நான் ஏன் பாடுபடுறேன். Do you think that it's a noble question? நமக்கு முன்பதாக திருச்சபையில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் கேட்ட கேள்விகள் தான் இது. திருச்சபையை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். There is a moral law that is operating in the world. உலகத்துக்குன்னு ஒரு நீதி இருக்குது. அந்த நீதி இங்கே ஆப்ரேட் ஆகிருக்குது. அந்த நீதியில் அவன் செழிக்கிறான். நீங்களும் அந்த நீதியில் போனீங்கன்னா செழிப்பீங்க. நீங்கள் தான் போக மாட்டீங்களே. It is a moral law of the world. இன்றைக்கு திருச்சபை கஷ்டப்படும் போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கென்று ஒரு வழி வைத்திருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். Don't be bothered very much about the world. உலகத்தில் நடக்கிற துன்மார்க்கன் செழித்திருக்கிறதை பற்றி நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை மகனே. கர்த்தர் ஆளுகை செய்யும் போது நீதிமானுக்கு நன்மைகள் உண்டாகும். 1 பேதுரு நிருபக்காரன் 1ஆம் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் இப்படியாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால் 3ஆம் வசனத்திலிருந்து படித்தோம் என்றால் அது சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்ததினாலே அழியாததும் படிங்க மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்குது? அல்லேலூயா. ஏன் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது? அங்கே தான் வாழவே போகிறோம். இப்போ இங்கே என்னையா பண்ணுறோம்? இங்கே வாடகை இருக்கிறோம். புதுசாக வீட்டில் வைக்க வேண்டிய ஃபர்னிச்சர்லாம் கொஞ்ச நாளில் புது வீடுக்கு போக போகிறீங்கன்னா அங்கே போய் வாங்கிப்பீங்களா, இல்லை இங்கேருந்து வாங்கி வச்சுட்டு அழுக்கு பண்ணி தூக்கிட்டு போவீங்களா? அதுதான் இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் சொல்கிறது. நம்முடைய சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. துன்மார்க்கனை பார்த்து அவன் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் என்று உங்கள் இதயத்தை வருத்தப்படுத்தி கொள்ளவும் வேண்டாம். உங்கள் நாவுகளிலே நீங்கள் வருத்தத்தை தெரிவித்து கொள்ளவும் வேண்டாம். Don't confess the most bitterful, painful, treacherous words in your mouth. உங்கள் வாயில் ஏன் கசப்பை நீங்கள் வெளியே கொண்டு வருகிறீங்க? கிறிஸ்தவ சகோதரனே, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய சுதந்திரம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பதில் சொல்ல போகிறார். இவர் துன்மார்க்கன் வளர்ந்தான். கம்ப்ளைண்ட்டை கண்டினியூ பண்ணுறாரு. யூ ஹேவ் பிளான்டட் தம். நீங்கள் தான் அவனை நட்டிங்கன்னே சொல்லிட்டாரு. துன்மார்க்கனை யார் நாட்டினதா? கர்த்தர். நீங்கள் தான் அவனை அனுபவிக்கும்படி வைக்கிறீங்க. அவனுக்கு உள்ள கனி தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. அவனால் தேசம் புலம்புகிறது, ஆனால் அவன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் நீர்தான். ஏன் தீர்க்கதரிசி இவ்வளோ கஷ்டப்படுகிறார் என்றால், இந்த துன்மார்க்கர் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளாதபடி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று வருகிறார்கள். இந்த துன்மார்க்கர் செழிக்கும் போது பட்டணம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. பட்டணத்தால் தாங்க முடியல, அவ்வளோ துன்மார்க்கர். ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்குறார். ஆமென். திருச்சபையே, நல்லவனாக இருக்கிறதுனால ஜெயிப்போன்னு நான் சொல்ல மாட்டேன். நாம் நல்லவர்களாய் கண்டிப்பாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார், துன்மார்க்கனாக மாறவே முடியாது, நல்லவர்களாக இருக்கணும். ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி கொடுத்தாரு. வல்லவர்களாக இருந்தால் ஜெயிக்கலாம். ஆமென், ஆமென். நல்லவர்களாக இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வல்லவர்களாக இருந்தால் என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். இன்றைக்கி உங்களோட ஒரு குவாலிட்டியும் சேர்த்துங்க. நான் நல்லவனாகவும் இருப்பேன், மாற்றிக்காதீங்க. நான் கெட்டவனாக இருந்தால் தான் ஜெயிப்பேன். தப்பு, முழுமை தோல்வி. நான் நல்லவனாகவும் இருப்பேன், சொல்லுங்க, வல்லவனாகவும் இருப்பேன். நடக்கிறவனோடும் நடக்க வைப்பேன், ஓடுகிறவனோடும் ஓட வைப்பேன், குதிரைகளோடும் ஓட வைப்பேன் என்றால் நல்லவனாகிய உன்னை நான் வல்லவனாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் தலைமையில் கை வச்சு ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை நல்லவனாகவும் மாற்றும், வல்லவனாகவும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் அது உண்டாவதாக. ஆமென். This is the answer which God gives. ஜீசஸ் இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், புறாவை போன்று கபடற்றவர்களாயும் சர்பத்தை போன்று
வினா உள்ளவர்களாய். யோசிச்சு பாருங்க, புறா அப்படின்னு ஒருத்தன் பிடிக்க போகிறான், கொத்துறா மாதிரி மூஞ்சி தூக்கிச்சுவீங்க, என்ன பண்ணுவீங்க? அச்சோ இது என்னது? பாம்பு. பாம்பு ஒருத்தன் பிடிக்கவே தேவையில்லை, தானாகவே கொத்த வரும், அது தெரியும் பாம்பு. ஆனால் புறா கிட்ட ஒருத்தன் போகும்போது இதுக்கு இப்படி ஒரு பிஹேவியர் இருக்குது, நான் கிட்ட போவான்றீங்களே, போக முடியாது. இப்படி தான் நம்மை கர்த்தர் வளர்க்குறார். நீ புறாவாகவே இரு, சாஃப்டாகவே இரு, உன்னை தொட்டா என்ன பண்ணு? ஷோ. அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு ப்ராப்ளம் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாரு, சொல்யூஷன் ரெக்கக்னைஸ் பண்ணல. நீங்களும் நானும் இன்றைக்கி காலையில் அப்செட்டாக இருக்கோம், ஃபேமிலி பற்றி கமெண்ட் சொல்கிறோம். ஆமென். எதுவுமே நான் நடக்கலை, நான் நல்லவனாக இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, அதனால் ஒன்று பண்ணுறேன், கெட்டவனாக மாறிடுறேன். நோ, நாம மாற சொல்கிறாரு வல்லவனா. வெரி குட். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், யூ ஐடென்டிஃபைட் யுவர் ப்ராப்ளம். நம்ம கையில் காசு இல்லாமல் போகிறதுக்கு நம்ம கெட்டவனா நம்ம நல்லவனா இருந்தோம் என்பதற்காக பணம் நம்ம விட்டு போகவில்லை, நாம் வல்லவர்களாக இல்லாததுனால தான் போச்சு. ஆமென். பாருங்க, காட்ஸ் ஆன்சர் நம்ம ஸ்டார்டிங்கே தான் படித்தோம். நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? எரேமியா, ஆனத்தோத்துலேருந்து உங்கள் ஊருகாரன் திட்டானே நீ ஊழியத்தை விட்டு போவனா, கொஞ்ச நேரத்தில் பாபிலோன் வரப்போகிறான், அவனை குதிரையில் இழுத்துட்டு ஓடுவான், அப்பையும் நீ என் ஊழியம் செய்ய வேண்டும். உன் சொந்த ஜனங்களுடைய பாடு, பிறகு 19 ஆண்டுகள் இந்த பாபிலோனியருடைய பாடையும் தாண்டி நீ என் ஊழியத்தை செய்தாக வேண்டும். அந்த நாட்டு மன்னன் கூட செத்து போயிடுவான், நீ சாக மாட்ட, இருந்து வாழ்ந்து ஊழியம் செய்வாய் என்று சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி ஏறக்குறைய 75 வயசுக்கு மேலே உயிரோடு இருந்ததா வரலாற்று சுவடுகள் சொல்லுகிறது. எல்லாரும் அவுட்டு. அந்த தாத்தா இருந்து தாத்தாவாகிற வரைக்கும் ஊழியம் செஞ்சுட்டு தான் சாகுது. அவரை குழியில் தள்ளினவங்க, அவரை கொலை செய்ய பண்ணவங்க, அவரை சுற்றி வளைச்சவங்க, அவரை சாகடிக்க வேண்டும் நினைத்தவர்கள், குடும்பத்தை கெடுத்தவர்கள் எல்லாருடைய ஆயுளும் பாதியில் முடிந்தது. இவன் நின்று ஊழியம் செய்கிறான். See, today God wants you to become both powerful and profound. உங்களை வல்லவர்களாய் மாற்ற பார்க்கிறார், ஞானம் உள்ளவர்களாய் மாற்ற பார்க்கிறார். சரியான பதில் ஆண்டவர் சொல்ல, எரேமியா சேலஞ்சு வருதுன்னு ஃபேஸ் பண்ணல. எரேமியா, இப்பயே நீ கஷ்டப்பட்டீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவேன்? 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸே ஏறலன்ற 10th மேக்ஸில் 100க்கு 100 எப்படி எடுப்ப சொல்கிறாங்களா இல்லையா? எஸ். God is encouraging Jeremiah to face his present challenge. இன்றைக்கு உங்கள் சேலஞ்ச் என்ன? அண்ணன் சொல்லும்போது சொன்னார், காலையில் நான் வரும்போது டிரான்ஸ்போர்ட்டுக்காக 3 ஆட்டோ நிறுத்தினேன், அது நிறுத்தலை, சோர்ந்து போயிட்டேன் சே என்று. பிறகு யாரோ ஒரு 2 வீலர் கார் நிறுத்தி இங்கே கொண்டு வந்து விட்டு போனாராம். அவர் சொன்னாராம், உங்கள் கையில் பைபிள் இருக்கிறத பார்த்து எனக்கு நிறுத்தணும்னு தோணுச்சு. அப்புறம் அண்ணன் அவருக்கு ப்ரே பண்ணாராம். அப்புறம் அவர் சொல்லிட்டு போனாராம், உங்களை ஏற்றி நீங்கள் எனக்கு ப்ரே பண்ண பிறகு எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு அவர் வேலைக்கு போனாராம். So we need each other. Amen. God is encouraging you to face today's challenge, also preparing you to face tomorrow's challenge. God is encouraging you for today. மகனே, இன்னைக்கு தாக்குப்பிடி அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாரு. இன்டெரக்டாக நமக்கே தெரியாமல் நாளைய சேலஞ்சுக்கு நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறார். Are you ready to face this hard fighting race with footmen? ஓடுகளோடு கூட சேர்ந்து ஓடுவீர்களா? இன்றைக்கி காலையில் நம்ம நிறைய பேர் எழுந்துச்சு என்னென்னமோ ரீசனை மனசில் வச்சுட்டு வருத்தத்தோடு வந்தோம். இன்றைக்கி காலையில் வேலைக்கு போகிறவங்க எத்தனை பேர் பிள்ளைகளை வச்சுட்டு வேலையை செஞ்சுட்டு சமைச்சு கட்டிட்டு படாத பாடுபட்டு ஓடி போய் பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் சரியான டைமுக்கு தான் வேலைக்கும் போயிருப்பாங்களே. அவங்க கூட போட்டி போடுறதையே நம்ம முடியலண்ணா, குடும்ப வேலைகளையும் முடித்து விட்டு ஊழியமும் செய்துவிட்டு இன்னும் ஏதாச்சும் வேலை செய்ய வேண்டும் என்கிற நிலை வந்தால், குதிரைகளோடு வேலை ஓட வேண்டிய நிலை வந்தால் என்ன செய்வாய் மகனே, மகளே? உன்னை சுற்றிலும் பேசுகிற மனிதர்களுக்கே நீ பயப்படுவாய் என்றால், கொலை செய்கிற மனிதர்களுக்கு முன்பதாக நீ என்னை எப்படி பேசுவாய் என்னை பற்றி? It is a sense of spiritual, mental and emotional exertion. ஐயா, என் ஆவிக்குரிய ரீதியும் என் மனநிலையும் என் உணர்வுகளும் அது அதிகமாக அழுத்தம் கொள்ளுகிறது என்று கவலைப்படாதே. Do not be afraid about your fellow villagers. உங்கள் கூட இருக்கிற உங்கள் ஃபேமிலியே உங்களுக்கு பாரம் என்று நினைக்காதீர்கள். குதிரைகளோடு ஓட வேண்டிய காலம் வருகிறது. இன்றைக்கும் காப்பாற்றுவார், அன்றைக்கும் காப்பாற்றுவார். Our God is a God who delivers people. மக்களை காப்பாற்றுகிற தெய்வம். Hallelujah. இன்றைய சின்ன சேலஞ்ச் நாளைய பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருபை தரும். நவ் ஆண்டவர் என்ன சொல்ல போகிறாரு? எக்ஸ்பெக்ட் டு ரன் அகேன்ஸ்ட் ஹார்சஸ்.
குதிரைகளோட ஓடக்கூடிய ஓட்டத்திற்காக தயாராகுங்கள். எத்தனை பேர் தயாராகிறீங்க? கையை எப்படி வச்சுங்க. நாங்கள் இன்றைக்கு காலாட்களோடும் ஓடுவோம், குதிரைகளோடும் ஓடுவோம், வருங்காலத்தில் இதை செய்வோம். ஹல்லேலூயா. How to run with horses? We should know how to learn to put trust upon God. காலாட்களோட ஓடும்போது மைக்கடிச்சு விழும்போது என் கையில் குறை இருக்குன்னு சொல்கிற நம்ம குதிரை பற்றி யோசிக்கூட கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை குதிரை கூட ஓட வைப்பேன்னா, அப்போ நம்ம சொல்லுவோம், அப்போனா நான் யோசிக்கல ஆண்டவரே, எனக்காக நீங்கள் யோசிங்க எப்படி ஓடணும். கரெக்ட். உன்னால் முடியாது மகனே, என்னால் முடியும். அதே போன்று தான் இன்றைய சூழ்நிலையும் உன்னால் முடியாது, என்னால் தான் முடியும். God is teaching us to learn how to put trust upon Him. Draw your strength from God for your present challenge. இன்னைய பிரச்சனைக்கே ஸ்ட்ரெங்த்தை வாங்கி எப்படி வாழ வேண்டும் என்பதை நீ பழகி கொண்டாய் என்றால் tomorrow's greater challenge will be handled easily. இன்னைய சின்ன பிரச்சனைக்கு அவர்களே சத்து வாங்கி வாழ்ந்தோம் என்றால் நாளைய பெரிய பிரச்சனைக்கு என்ன பண்ணுவோம்? சத்து வாங்கி வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் அங்கே தருவார். ஆமென். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம்னா, நம்ம பின்னாடிலாம் படித்தோம்னா எரேமியா 38:6 சொல்கிறாரு, கயிறு எடுத்து அவரை கட்டி தூக்கிட்டு போய் ஒரு டஞ்சனில் போட்டாங்களாம். அப்படியே விட்டாங்களாம் கயிறோட, தண்ணி இல்லாத பாழுங்கணத்தில் போட்டாங்களாம், உள்ளே கிடக்கிற இப்படிலாம் பண்ணாங்களாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ண போகிற? எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண. ஒரு நைட்டு ஃபுல்லாக அங்கே தாங்க வேண்டியது இருந்தது. ஒரு ஜாடியில் போட்டாங்க, கோர்ட்டு கார்டில் போட்டாங்க, எல்லாம் ஆணத்தோத்து அவங்க ஊர் ஆளுங்க. ஏன்? இந்த தீர்க்கதரிசி பேச்சே சரியில்லை, வாய் சரியில்லை. என்ன பேசுகிறான்? நாட்டுக்கு அகேன்ஸ்டாகவே பேசுகிறான். ஆமென். There is a lesson for us today. என்னைய சேலஞ்சுக்கு கர்த்தர் வார்த்தை எடுத்து சொல்ல போகிறோமா, இல்லை உலகத்துக்கு ஏதுவானதை பேச போகிறோமா? If you are going to complain for simple things, how are you going to tackle complicated things? சின்ன விஷயத்துக்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவாய் என்றால், என் மகனே, என் மகளே, பெரிய சேலஞ்சஸ்க்கு நீ என்ன செய்ய போகிறாய்? We are not dependent on our weakness today. We are dependent on God today. Who is driving us today? God is driving us. We are here to completely surrender upon God. இன்னைக்கு அவர் மீது நம்பிக்கை காட்டும்படியாகத்தான் இருக்கிறோம். God will not allow us to run with the horseman. வா வண்டியா, ஊழியத்துக்கு வண்டியா, குதிரையோடு ஓடு என்று சொல்வதற்காக அழைக்கவில்லை. நீ என்னிடம் வா, குதிரைகளோடு ஓடக்கூடிய பலனை கொடுத்து உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி. Don't be afraid about people. Have fear of God. Don't be afraid of mocking. உன்னை பார்த்து மக்கள் கேலி கிண்டல் பரியாசம் செய்வார்கள் என்பதை பார்த்து பயப்படாதே. உன் முகத்தை கற்பாரை போன்று ஆக்கி கொண்டு கர்த்தர் பணியை செய். ஹல்லேலூயா. யோர்தான் பிரவாகித்து ஓடினாலும் நீ என் ஊழியம் செய். உன் சகோதர சகோதரிகளுக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் உனக்கு விரோதமாக எழும்புகிற இந்த பகைஞரை பார்த்து நீ ஓடுவாய் என்றால், இந்த சின்ன சவால்களை நீ சந்திக்கவில்லை என்றால் பெரிய சவாலை எப்படி சந்திப்பாய்? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் கேள். அவர்களுடைய சவால்களை நம்பாதே, என்னை நீ நம்பு. எதிரி உன்னை பயமுறுத்துகிற பயமுறுத்தல்களை நம்பாதே, என் மீது உள்ள விசுவாசத்தை நம்பு. Do not believe in them. ஆண்டவர் சொன்னார், அவர்களை நம்பாதே, அவர்களை பயமுறுத்துகிற பயமுறுத்தல்களை நடக்காது, என் வார்த்தை மட்டுமே நடக்கும் என்று கர்த்தர் அன்றைக்கு எரேமியாவுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எதிரிக்கு என்ன சொல்கிறாங்க? உன்னை கட்டி பாழுங்கணத்தில் போட்டுருவேன். போட்டாங்களா? போட்டாங்க. ஒரு நைட் தான். அடுத்த நாள் காலையில் ஆண்டவர் எழுப்பிட்டார். உன்னை தூக்கி இங்கே போட்டுருவேன், அங்கே போட்டுருவேன், உன்னை சாகடிச்சிருவோம், கொன்றுவோம், கொலை செய்திருவோம். போட்டாங்களா? போட்டாங்க. பண்ணாங்களா? பண்ணாங்க. எங்கே அவங்களாம் செத்துட்டாங்க. இவர் எங்கே? இவராக இருக்கார். நேபுகாத் நேச்சாருடைய மகன் கட்டளையை பிறப்பிக்கிறார், எரேமியா தீர்க்கதரிசியை சாவடிக்கூடாதுன்ட்டு. ராஜாவை பிடிக்கலாம், யாருனாலும் கொலை செய், அந்த எரேமியா தீர்க்கதரிசியை வாழ வேணும். பாபிலோன் மன்னன் கட்டளை பிறப்பிக்கிறான். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் காப்பாற்றும்படியாக கர்த்தர் கட்டளையை கூட பிறப்பிக்க முடியும். அவருக்கு அது லேசான கரு. எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய 2வது பகுதியிலே பேசும்போது பேசுகிறார், எதிரிகள் வந்து விட்டார்கள். யூதாவை பற்றி சொன்னார்,
எதிரிட்டு வருகிற படைக்கு முன்பதாக அழகான பெண்ணை போன்று நீ நிற்கிறாயின்னு சொன்னார். அப்பவே தெரிஞ்சிச்சு மிலிட்ரிக்கு முன்னாடி அழகான பொண்ணு நின்று சண்டை போட முடியுமாண்ணா? அந்த அளவுக்கு தான் உன்னோட ப்ரிப்பரேஷன் இருக்குன்னு சொன்னார். இன்றைக்கி சொல்கிறாரு, யூதாவே உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் கோத்திரத்தையும் கர்த்தர் தன் மனதில் இருந்து மறந்து விட்டார் அப்படின்னு சொல்ல போகிறார். ஆமேன். நான் என் வீட்டை விட்டு விட்டேன், என் சுதந்திரத்தை நிகழவிட்டேன், என் ஆத்துமா நேசித்தவனை அவனுடைய சத்ருவின் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அப்பா, என் மனசு ஒரு காலத்தில் நேசிச்சு. யார் இவன்? யாருங்க அந்த அவன்? யூதானா உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? தாவீதுக்கு முன்னாடி போனால் உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? யாக்கூப். அதுக்கு முன்னாடி யார் ஞாபகம் வரணும்? ஈசாக்கு. அதுக்கு முன்னாடி யாருன்னு? ஆபிரகாம். என் நண்பனுடைய பிள்ளைகள், நான் நேசித்தவன் அவன். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் வம்சம் தானே. அவனை நான் விட்டுவிட்டேன். அப்பா, ஐ லெஃப்ட் ஹிம், நிகழ விட்டேன். என் சுதந்திரம் காட்டில் உள்ள சிங்கத்தை போல் எனக்கு ஆயிற்று, அது எனக்கு விரோதமாய் கர்ஜிக்கிறது, அதனால் அதை வெறுக்கிறேன். காட்டில் உள்ள சிங்கத்தை போன்று. யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது 49ஆம் அதிகாரத்திலே இவர்களை சிங்கங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் இன்றைக்கி காட்டில் உள்ள சிங்கம் போல எனக்கு விரோதமாக கர்ஜிக்கிறது. ஸோ ஐ லீவ் யூ. நான் அவனை அடிக்கலை, விட்டுட்டேன். கர்த்தர் நம்ம விட்டாலே நம்முடைய காரியங்கள் கஷ்டமாகும். நிலத்தை பற்றி பேசுகிறார். த மோர்ன்ஃபுல் ஹார்வெஸ்ட் ஆஃப் த லேண்ட். அந்த நிலத்தின் பலன் அழுது கொண்டே இருக்கிறது போல் இருக்கிறது. அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாதனமாக்கினார்கள். என்னோட லேண்டில் இப்போ விளைச்சல் இல்லை. ஏன்னா தண்ணி போகிற நீரோடு என்ன பண்ணிட்டான்? மூடிட்டான், வெட்டிட்டான், அந்த நிலத்தை கொத்தி விட்டான், அதில் உப்பு விதைத்து விட்டான். இட் ஹஸ் பிகம் டெசலேட். எந்த மாதிரி காய்த்த பழம் பழுத்த அவருடைய தோட்டம் இல்லாமல் போகிறது. ஐ ஆம் அஷேம்ட் ஆஃப் த ஹார்வெஸ்ட். இதில் ஒரு பலனும் இல்லை. ஆக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசி எழுதிட்டார், இப்படி தான் நடக்க போகுது யூதாவுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பாழாக்கி விட்டார்கள். யார் பாழாக்கி விட போகிறாங்க? பாபிலோனியர்கள். தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவனும் அதை மனதிலே வைக்கவில்லை என்றால் இந்த லேண்டை பார்க்கறதுக்கு லேண்டு நல்லா இல்லை. கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள், பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடையார்கள். கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் உனக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்படுங்க. விதைச்சது என்னவா? கோதுமை. என்னத்தை அறுத்தாங்களா? முள். யோசிச்சு பாருங்களேன். திருச்சபை இன்றைக்கி நம்ம பலருடைய வருமானம் அப்படி தான் இருக்குது. நிறைய வருமானம் வந்துச்சு, இப்போ எங்கே இருக்குது? முள்ளு தான் நிற்குது. முள்ளுக்கு நான் பேர் கொடுப்பேன், கடன். அதான் முதல்ல நிற்குது. அறுத்தது என்ன விதைச்சிங்க? கோதுமை. ஆனால் கையில் என்ன ஆகுது? முள். கடன் நல்லாவாகுது, குத்துது. எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவரை விட்டதுனால தான் இது. போயிட்டு இவங்கெல்லாம் எரேமியா அடிக்க போகிறானுங்க. எரேமியா அதற்கு காரணம் அல்ல, கர்த்தரை இவர்கள் விட்டது தான் காரணம். இன்றைக்கி நம்முடைய ரியல் பிரச்சனைக்கு காரணத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இன்றைக்கி சால்வ் பண்ணுறாரு. வேறு பிரச்சனை நீங்கள் சொன்னீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு வயிறு வலியாக டாக்டர் கையில் போய் தலை வலிக்குதுன்னு சொல்கிறான். அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், வலி மருந்து தானே, தலைவலிக்கு மருந்து போட்டான்னா வயிறு வலிக்கும் சரியாயிடும். இல்லை மகனே, வயிற்று வலிக்கு டோட்டலாக வேறு வலி மருந்து. என்ன தெரியுமாச்சு? தலைவலிக்கு மாத்திரை போட்டான், வயிறு வலி டபுள் பங்காயிடுச்சு. ஏன்னா வலிக்கு போட்ட மாத்திரை வயிற்றில் என்னத்தை உண்டாக்கிருச்சு? புண்ணு உண்டாக்கிருச்சு. வயிறு வலிக்கு மாத்திரை வேற, அதெல்லாம் சாஃப்ட் டிஷ்யூ. உள்ள மாற்றி பேசுகிறான். இன்றைக்கி நம்ம அப்படி தான், நம்ம பிரச்சனை ஆண்டவர்களை சொல்லாமல், ஆண்டவரே அங்கே ஒன்று இருக்கு ஆண்டவரே, அதான் காரணம், அதை மாற்றினார்னா ஜாஸ்தி ஆகிடும். இன்றைக்கி நம்ம ரூட் அவர்களை சொல்லாமா, ஆண்டவரே நான் உன் பாதத்தில் சரணடைகிறேன், என்னை காப்பாற்றும். All the projects become fail. None of the enterprises came into success. All their enemies were flourishing, but they were not flourishing. அவங்களுடைய விரோதிகள் தழைக்கிறான். விரோதி கையில் 10,000 ரூபாய் இருக்குது, 5,000 ரூபாய் இருக்குது, பணம் இருக்கிறது. ஆனால் இவர்களிடம் இல்லவே இல்லை. They never had any blessings. கையில் ஆசீர்வாதமே இல்லை, கடன் தான் இருக்கிறது, வேதனை தான் இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், this is the real thing. I will pluck them out of their land
நிலத்தை விட்டு அவங்கள என்ன பண்ண போகிறேன், எடுக்க போகிறேன். இப்போ ஒரு கேள்வி எழும்போம், ஆண்டவரே யூதர்கள் தப்பு பண்ணிட்டாங்க, ரைட் ஆண்டவரே, யூதர்கள் என்ன பண்ண போகிறீங்க, அடிக்க போகிறீங்க. யாரை வச்சு அடிக்க போகிறீங்க? பாபிலோன். பாபிலோன்னா நல்லவனா, அவனை வச்சு அடிக்க போகிறீங்க. 14 சொல்ல போகிறாரு, பாபிலோனையும் நான் அடிப்பேன், ஏன்னா அவனும் நல்லவன் இல்லை, என் கரம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கும். 14ஆம் வசனத்திலிருந்து பாபிலோனை பற்றி பேசுகிறார். அகேன்ஸ்ட் த ஈவில் நெய்பர்ஸ். பாபிலோன் மட்டும் இல்லை, எருசலேமை சுற்றி இருக்கிற ஏத்தியர், எபூசியர், கானானியர், அம்மோனியர், மோவாபியர், இவங்களை எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், இதோ நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை கெடுக்கிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்கிறார். யூதா வம்சத்தாரையும் அவர்கள் நடுவிலே இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். என்னன்னா, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டவனை கண்டிக்க இன்னொருத்தன் அதோட பெரிய தப்பு பண்ணிட்டான்னு வைங்களேன், தண்டனை வருது. யாருக்கு வரும்? 2 பேருக்கும் வரும். தப்பு பண்ணவனை கண்டிக்கிறதுக்கு பெரிய தப்பு பண்ணானே அவனுக்கு நிறைய வருமா, கம்மியாக வருமா? நிறைய வரும். ஏன்னா தண்டிக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ நியாயமாக தண்டிக்க வேண்டியது தானே. அதான் செய்யுது. உலகத்தை சாத்தான் எப்படி குழப்பி வச்சுருக்கானா, நம்ம மனசாட்சி நம்மளை பார்த்து சொல்லுவோம், நல்ல வழியில் நீ ஜெயிக்க முடியாது, அவன் தப்பு பண்ணால் நீ ஒரு 2 தப்பு பண்ணி ஸ்பாட்டில் ஜெயிச்சுட்டு போகிற வழியை பாருன்னு தான் சாத்தான் சொல்லுவோம். அதான் பாபிலோனுக்கு. நாங்கள் தான் ஆளுவோம், யூதா ஏதோ அவங்க கடவுள் அவங்கள கைவிட்டார், இந்த நேரத்தில் நாங்கள் போய் அவர்களை என்ன பண்ணுவோம், அழித்து விடுவோம். நோ, the evil neighbors also will be chastised by God. Wicked nation will be scourged from God. தீமைக்கு வழியிலே சென்றால், தீங்கின் வழியிலே சென்றால் ஆபத்து உண்டு. அது இஸ்ரவேலராய் இருந்தாலும் யூதராய் இருந்தாலும் யாராய் இருந்தாலும் என்பதை கர்த்தர் இங்கே சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர்களையும் நான் பிடுங்கி போடுவேன், யூதாவையும் I will pluck them. ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டாரு? ப்ளக் பண்ணிட்டார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அம்மாங்க வந்திருக்கீங்க, அப்பாங்க வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பையனுக்கும் பக்கத்து வீட்டு பையனுக்கும் ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு வச்சுருவோமே, ரைட்டா? வந்துருச்சு, பசங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுப்போமே எக்ஸாம்பிளுக்கு. அவனுங்களை டீச்சரும் அடிச்சிட்டாங்க, நீங்களும் அடிச்சிட்டீங்க, எல்லாரும் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போமே, ரைட்டா? இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, யாருக்கு கிரேஸ் காட்டுவீங்க? யாருக்கு கிரேஸ் காட்டுவீங்க? உங்கள் பையனையும் அடிச்சிட்டிங்க, பண்ணுவியான்னு நீங்களும் அடிச்சிட்டிங்க, டீச்சரும் அடிச்சிட்டாங்க, ஏற்கனவே சண்டையில் அவனுக்கு அடி. இப்போ யாருக்கு இறங்குவீங்க நீங்கள்? முதல்ல நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி, இதான் ஆண்டவர். அல்லேலூயா. திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி. A merciful promise. ஜீசஸ் போல ஒரு நல்ல தெய்வம் பூமியில் கிடையாது. ஒரு பாவி 7 தரம் வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கிறார், 70 தரம் வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கிறார், 70 தரம் வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கிறார். அவன் மனம் திரும்பினால் மட்டும் போதும் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுங்களா? மனம் திரும்பினவன் அவன் இனி தீமை செய்ய போகிறதில்லை, நன்மை செய்கிறவனாய் மாறப்போகிறான். A merciful promise. People, are you ready to learn this truth? will learn carefully my ways. என் வழியை கவனமாக படிப்பாங்க. இன்றைக்கு திருச்சபைக்கு வந்திருக்க நாம் பைபிள் பிடிச்சிருக்கோம், ஆண்டவருடைய மனசு இதில் தெரியுது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு தெரிகிறது. நான் மறுபடியும் இறங்குவேன். பாகாலை முன்னிட்டு ஆணை கற்றுக் கொடுத்தார்களே, அப்படி அல்ல, இனி என் ஜனம் அவர்கள் என் நிமித்தம் என் நாமத்தின் மேலே ஆணை இடுவார்கள், அவர்கள் கற்றுக்கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கட்டப்படுவார்கள். Don't observe anything from your evil neighbors. You learn from me. You obey from me. Amen. God is not threatening us today. God is teaching us His ways. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பயமுறுத்தும்படி இங்கே கூட்டிக் கொண்டு வரவில்லை, தம் வழியை நமக்கு போதிக்கும்படி வந்திருக்கிறார். நம்மள எத்தனை பேர் இன்னைக்கு கசப்போட வந்திருக்கோம்? ஆண்டவரை, துன்மார்க்கனுக்கு நல்லது நடக்குது, எனக்கு தீமை நடக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நடக்கிறவனோடு நடக்க வைப்பேன், ஓடுகிறவனோடு குதிரைகளோடு ஓட வைப்பேன். இதுக்கு தான் மகனே இந்த ட்ரைனிங். ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் கொடுத்தாரா? 2வது கேள்வி, துன்மார்க்கனை பார்த்து அதிக துன்மார்க்கமாய் வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளாதே, என் சந்நிதியில் வந்து
என் வழிகளை கற்றுக்கொள்வாய் என்றால் நீ நாட்டப்படுவாய், நான் மறுபடியும் மீதி இறங்குவேன். அன்றைக்கி ஆண்டவருடைய இரக்கத்துக்காக வந்து ஆண்டவர் காலில் விழுந்துருவோம். அவர்தான் நன்மை செய்கிறவர், நீதி செய்கிறவர். நாம் எழுந்திருந்து கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். இந்த வார்த்தைகளுக்கு நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய போகிறோம். இந்த கால வேளையில நாம் இந்த எரேமியாவை போல சூழ்நிலைகள், சுற்றி இருக்கிற கடினமான சூழ்நிலை பார்த்து நாம் சோர்ந்து போயிருக்கலாம். அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஊழியத்தின பாடுகளாக இருக்கலாம். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ல, மகனை சோர்ந்து போகாதே, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் அநேகம் என்று கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் எரேமியாவை அழைத்தவர் தேவன், அவர் அழைத்தவர் உண்மை இல்லவர், முடிவு பரிந்தும் நடவத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இன்று நம்மளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, வாழ்க்கையிலும் எத்தனை நிந்தனைகள், எத்தனை தேவைகள், எத்தனை பாடுகள் இருந்தாலும் தகப்பனே, நாங்கள் உமக்காக நிற்போம் தகப்பனே. இந்த பாதையில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா தகப்பனே. நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் தகப்பனே. எங்கள் காலாட்கள் நடக்கும்போது சோர்ந்து போக மாட்டோம் தகப்பனே. எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்கிறோம் தகப்பனே. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சொல்லிட்டு இந்த பாடலை பாடி இறுதித்தின் ஆழ்த்திருந்து கர்த்தரை நோக்கி நம்ம இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கலாமா? அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியம் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே எங்கள் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே எங்கள் ஊழியத்தின் ஆதாரமே. அப்பா பிதாவே, இதோ இந்த நாளில் கூட கர்த்தாவே, இந்த அதிகாரத்தின் மூலமாக அநேக வார்த்தைகள் மூலமாக எங்கள் கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட அடியலை மறைத்து நீர் வெளிப்படுத்துங்கப்பா. அப்பா, சுயமாய் ஒன்றும் நான் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்க. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோமே, மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எரேமியா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் என் வீட்டை விட்டு விட்டேன், என் சுதந்திரத்தை நெகிழ விட்டேன், என் ஆத்துமா நேசித்தவனை அவனுடைய சத்ருன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இந்த நாளையும் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சத்ருன் கையில் ஜனங்களை விட்டு விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் ஏன் ஆண்டவர் விட்டு விட்டார் நம்ம பார்த்தோம் என்றால், ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக
பாவம் செய்து ஆண்டவரை விட்டு அவர்கள் தூரமாய் போனதனால தான் ஆண்டவர் அவர்களை அப்படியே விட்டு விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிற ஒரு வார்த்தை, இன்று நீ மனம் திரும்பி என்னிடத்தில் நீ வந்தாயானால் நான் உன்னை அணைத்துக் கொள்வேன், நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று. இந்த நாளில் எந்தெந்த இடத்தெல்லாம் நம்ம பாவம் செய்தோம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்து ஆண்டவர் விட்டு நம்ம தூரமாய் போகணும், இந்த நேரத்தில் நம்ம மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட நாம் வந்து விடலாம். ஆண்டவர் இது மாத்திரம் தான் கேட்கிறார், இன்னைக்கு நீ மனம் திரும்புவாயா, என்னிடத்தில் நீ வருவாயா என்று. இந்த நாள் ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கலாமா, நம்ம இருதயத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம ஊற்றி விடலாமா? அப்பா நான் பாவம் செய்துட்டேன்ப்பா, உமக்கு விரோதமான காரியம் நான் செய்துட்டேன்ப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு விடலாம், நம்ம மனம் திரும்பலாம். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே எங்கள் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில கூட தகப்பனே, எங்களை அழைத்த அழைப்பு எங்களை எதற்காக நீர் தெரிந்து கொண்டீரோ அதை மறந்து அநேக நேரத்தில் நாங்கள் பாவம் செய்தோமே. அப்பா இதோ இந்த நேரத்தில் தகப்பனே, நாங்கள் உண்மை விட்டு நாங்கள் தூரமாய் நாங்கள் போனோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. நாங்கள் இந்த நேரத்தில் மனம் திரும்புகிறோம் அப்பா. இனி நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு அப்பா இதோ உங்கள் ரத்த கோட்டிகளை எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் இதோ கர்த்தாவே, நாங்கள் அப்பா பாவம் செய்ததுனால தான் அநேக இடத்துல அப்பா நான் எங்களுக்கு நீர் வைத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போனோம் அப்பா. இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் மனம் திரும்பி உம்மிடத்துல நாங்கள் வருகிறோம் தகப்பனே. எங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்க கரத்துல அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வேலையில அப்பா எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள்கிட்ட இருக்கிற அந்த பாவமான காரியங்கள், உம்மை விட்டு தூரமாக கொண்டு செல்கிற என்னென்ன காரியங்கள் இருப்பினும் அது எல்லாவற்றையும் உங்க ரத்த கோட்டைகளை நீங்க மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை விட்டு அந்த பாவங்கள் முற்றிலும் அகன்று போகட்டும் அப்பா. எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க கரத்துல எங்களை விட்டு கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. ஓ ரிகரபோ ஷபரபரபா குரபரபா குரபரபா குரப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 ா. அப்பா அந்த பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் என் நேசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்க சுட்டு எரித்து போட்டமைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை அப்பா வழி நடத்துங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு திடம் கொள்ளும். தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் தேவனை மன்னித்து இதாவை திரும்ப கட்டவே சொன்ன தேவன் நம்ம கட்ட தேவன் ஆளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனா இவ ஈஷ்மரக்கா
யா அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.